சமூக வலைதளங்கள் ஃபுல்லா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்ன அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம்னா பார்த்தா அழுதுருவீங்க. அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். நம்ம விசிகா தான் நாளைய தினம் 3ஆம் தேதி. வாவ், என்னாச்சு? மக்களுக்காக ஏதாவது போராட்டத்தை அறிவிச்சிருக்காரா? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரான் மீது தொடுத்து வருகிற இந்த அநாகரிகமான ஆக்கிரமிப்பு போரை தமிழ்நாட்டின் சார்பில் வன்மையாக கண்டிக்கிற வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரா நம்மலாம் அமெரிக்க அரசாங்கத்துக்கு எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஈரான் அடிச்சிட்டாங்க, அதனால நாங்க போராட்டத்தை அறிவிக்கிறோம். யாருக்கு எதிரா? அமெரிக்காக்கு எதிரா, ட்ரம்புக்கு எதிரா. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு மொத்தமா இவங்க எல்லாம் பிளைட்ல ஏறி ஈரானுக்கு போய் சொல்லுங்க, அங்க போய் போராட்டம் பண்ண சொல்லுங்க. இவங்க சீனல் அங்க காட்டணும். உடனடியாக போரை நிறுத்த வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திற்காக கேட்டுக்கொள்கிறோம். என்ன முடிவு எடுக்கணும்? ஏன் ஸ்டாலின் எழுத சொல்லுங்க, லெட்டர் எழுத சொல்லுங்க ஸ்டாலினை. கண்ணே கவிதா, கண்ணே கவிதான் எழுதுனா மண்ணே கவிதான் எழுதிக்கிட்டு இருக்க. ஸ்டாலினுடைய இந்த ஆட்சியை பார்த்தானே ஸ்காட்லாந்து, இவங்க யூகே, யூஎஸ் இவங்க எல்லாம் வந்து ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. என்ன எழுத சொல்லுங்க ஸ்டாலினை, ஒரு லெட்டர் எழுத சொல்லுங்க, போராட்டத்தை நிப்பாட்டிடுவாங்க. நீ கிண்டல் பண்ற? இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகளால் அப்பாவி இந்தியர்கள் கொல்லப்பட்ட போது வீதியில் இறங்கி போராடாத திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கமேனி கொலையை கண்டித்து இஸ்ரேலுக்கு எதிராக நேற்று போராட்டம் நடத்தியதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். இன்னைக்கு இதுக்கு மட்டும் இவ்வளவு ரியாக்ட் பண்றதுக்கான ஒரு காரணம் என்னவா இருக்கும்? வேற ஒண்ணும் கிடையாது, சிறுபான்மையினருடைய ஓட்டு எடுக்கிறதுக்கு, அவ்வளவுதான். அவன் ஒரு ரொட்டி கூட தீவிர மாட்டேன்டா. நீ எல்லாம் ஏன்டா உசுரா இருக்க? இதெல்லாம் ஒரு போப்பாடா? ஈரான் இன்னைக்கு தாக்குதலுக்குள்ளாருக்கு முழு காரணமே மத்திய கிழக்கு நாடுகள் போது நீங்க யாரை கண்டிக்கணும்? அது ஏன் நீங்க சவுதி அரேபியாவையோ இல்ல மற்ற நாடுகளையோ கண்டிக்கிறதுக்கு வாய் வரவே மாட்டேது? வாயில புண்ணா எந்த இடத்துலயும் சவுதி அரேபியா எதிர்த்தே பேசக்கூடாதுன்னு ஏன் இருக்கீங்க? அது காரணம் என்ன? காரணம் நான் சொல்லவா? ஏன்னா அங்க இருந்து போதுமான அளவுக்கு இங்க ஃபண்ட் வருது. ஃபண்ட் ஏதாவது கட் ஆயிருச்சுன்னா ஆஹா, ஏதோ சதி நடக்குதே. அப்படிப்பட்ட சிறுபான்மையினுடைய ஓட்டு கிடைக்கிறதுக்காக அமெரிக்காவை எதிர்த்து நான் போராட போகிறேன். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானங்கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. சார், வேங்கவையில் நம்ம தளபதி எதிர்த்து அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எதுக்காக அந்த நாடகம்? என்ன பண்ணாலும் உங்களுக்கு 2 சீட்டு 3 சீட்டு 4 சீட்டு தான் கிடைக்க போகுது. பிளாஸ்டிக் சேர் தான் கொடுக்க போறாங்க. எதுக்கு இந்த அளவுக்கு பிச்சை எடுக்கிறலாடா? பெருமை மயிர் வேண்டி கிடக்கு, பெருமை மயிர் வாடங்க. கருணாஸ் அவர்களுமே இதற்கு வந்து கண்டனங்களை தெரிவிச்சு ஒரு வீடியோவை பதிவிட்டு இருக்கிறாரு. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. இந்த நடவடிக்கைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவை ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் குடிமகனாக நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். தலைவரே, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யாரையா உன்ன கேட்டா? கருணாஸ், நடிகர் கருணாஸ் கூட தான் நேற்று ஏதோ கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவர் கண்டனம் தெரிவிச்சு அடுத்த 1 மணி நேரத்துல தீவிரப்படுத்திட்டாங்க போற இவெல்லாம் கண்டனம் தெரிவிக்கிறானா அப்படின்னு. சூத்து மூடிட்டு கொண்டாந்து உட்காருங்க ப்ரோ, 1008 டென்ஷன்ல இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ. அயத்தல்லா கமேனி அவர்களை கொன்னுட்டாங்களா ஐயா, ஐயோ அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அழுகிறான். பயங்கர இமோஷனலா ஃபீல் பண்ணி அழுதெல்லாம் பேசியிருக்காரு. கண்கலங்கக்கூடிய அளவிற்கு அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தால், இஸ்ரேலின் சதியால் இந்த வீர மரணம் அடைந்திருக்கிற உலக ஒட்டுமொத்த ஏன் சிரிக்கிறீங்க? ஐயோ, ஏன் அழுவுறீங்க? யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஊர் பெண்களை கேவலமா பேசினவன். உன்னைய தெரிந்த சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி போயடா. திமுகவினுடைய பேச்சாளர் ஒருத்தன் தான். அவன் பாட்டுக்கு அழுகிறான், அப்படி அழுகிறான். அது நியூஸ் மீடியா, சன் நியூஸ்லாம் அப்படி டெலிகாஸ்ட் பண்றாங்க. எனக்கு பார்க்கும்போது சிரிப்பா வருது. சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்பு போடா அங்கிட்டு எந்திரிச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு ஓகே சிரிக்கிறாங்க. சொல்ல இவன் யார் தெரியுமா? அவன் பெண்களை, நடிகைகளை, அதுவும் அரசியல்ல அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள அசிங்கமா பேசி, எங்க அண்ணன் எத்தனை முறை இளையரான தெரியுமா? குசுப்பு, நமிதா, காயத்ரி ரகுராமன், அப்புறம் இந்த கௌதமின்னு ஒருத்தி, 4 பேருங்க. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ஆபாசமா பேசி
திமுக கிட்ட 200 ரூபா வாங்கக்கூடிய ஒரு நாய் இவன். இவங்க எல்லாமே அறகுற நாய்ங்க. இத உட்காந்து அழுகுறான், அக்கா மணி செத்து போயிட்டாரு அப்படின்ட்டு. இவங்களை பூரா ஊசி போட்டு கொண்டு கடல் எலி போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். இவங்க தூக்கிட்டு சுத்துறதுக்கு கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்கு பூமி. சித்தப்பு நீ அழுகலாம். எதுக்கு அழுகலாம்னா இங்க 2 வயசு குழந்தைய உன் கட்சிக்காரனே ஒருத்தன் விட்டு அந்த பிள்ளைய வன்கொடுமை செஞ்சு கொன்னு போட்டான் பத்தியா, அந்த நேரம் நீ அழுதுருக்கணும். பாபநாசத்துல ஒரு 36 வயது பழங்குடியின பெண், அவங்கள வச்சிருக்காங்க 2 பேரு. அத பத்தி திரும்ப ஒரு வார்த்தை பேசல. என்கிட்ட தேவையில்லாம அசிங்கமா காமிச்சான். அந்த உடனே அவன்கிட்ட இதெல்லாம் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுல இருந்து கிளம்பி போயிட்டு இருந்த பைக்கை பின்னாடி வந்து எத்தி மிதிச்சு தேவையில்லாம இதெல்லாம் என்னைய பண்ணி அதுல இருந்து வயிற்றுல எத்தனோட நான் கீழே விழுந்து தேவையில்லாதெல்லாம் பண்ணி எடுத்து அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது. ஈரான்ல நடக்கிற பிரச்சனைக்கு இவ்வளவு குரல் கொடுக்குறீங்களே, இன்னைக்கு தமிழகத்துல ரொம்ப பெரும்பான்மையா பேசப்படுறது இந்த 2 சம்பவங்கள் தான். இதுக்கு ஏன் யாருமே குரல் கொடுக்கல? நான் சங்கியா? நீ சங்கி தான்டா. ஏன் எங்க எடுத்து பேசுற? நீ சங்கி தான். உன்னை எடுத்து பேசினா சங்கி. ஆமா. ஒட்டஞ்சத்திரத்துல தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் மர்மமான முறையில, மிகவும் மோசமான முறையில கொல்லப்பட்டிருக்காரு. ஆணுறுப்பு அறுத்து நெஞ்சில ட்ரில்லிங் மிஷினை போட்டு இறக்கி அவனை கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அது சம்பந்தப்பட்டும் திருமாவளவன் வாய் திறக்கவே இல்லை. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க? வலக்கையாலையா சாப்பிடுறீங்க? உங்கள்ட்ட கேட்கிறேன், தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. பெருமாள்னு ஒருத்தனை போட்டு கதற அவன் ஆணுறுப்பை வெட்டி அவன் நெஞ்சில் ட்ரில் மிஷின் போட்டு மூஞ்செல்லாம் கருக்கி கொண்டாங்கல்ல, அந்த நியூஸ் உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அந்த இடத்துல நீ அழுதுருக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, பகல்காம் அட்டாக்ல நம்முடைய எத்தனையோ நபர்கள் அவங்களுடைய கணவன்களை இழந்து அழுதாங்கல்ல, ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சாடா அவங்க கண்ணில் இருந்து. நீ ஹிந்துவான்னு கேட்டு அத்தனை இந்தியர்கள் கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு ஏன் யாருமே குரல் கொடுக்கல? நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவன் 2 இருக்கு. மனுஷங்க போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? அப்போ நீங்களாம் எதுக்காக இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அயல் நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் தட்டி கேட்போம். எங்கள் நாட்டில் நடந்தால், குறிப்பாக தமிழ்நாட்டிலலாம் நடந்தால், ஐயோ ஆளும் கட்சிக்கு எதிராக இருந்துச்சுன்னா நாங்கள் பேசவே மாட்டோம். சாப்பாடு தான் சாப்பிட்றீங்களாடா, இல்லை பீஸா ஏதாவது சாப்பிட்றீங்களா? சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்கிறவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையன். வேங்க வயலில் நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்க விடாம பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நீங்க பேச விடாம உங்க வாய்க்கே பூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. எவ்வளவோ நடந்துகிட்டு இருக்கு. அண்ணனுக்கு கொஞ்சமாவது இருந்தா அந்த கூட்டணியில நீடிப்பாரா? பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்தி விட்டு போவோம். வாடாங்க.